2 కొరింథీయర్ 1వ అధికారం 20వ వచనం. 2 కొరింథీయర్ 20 వాక్యము. 2 కొరింథీయర్ 1వ అధికారం 2 కొరింథీయర్ 1వ అధికారం 2 కొరింథీయర్ 1వ అధికారము 20వ వచనం 20వ వాక్యము. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். దేవుడు మనకి అన్ని ఆశీర్వాదము ఆయుత్తంగా పెట్టిండాడు. அல்லேலூயா. நம்ம எப்போ ரட்சிக்கப்படுகிறோமோ, ఎప్పుడు మనం రక్షింపులు వస్తామో, எப்போது ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, ఎప్పుడు జ్ఞానస్థానం ఎత్తుతామో, எப்போது அவர் பிள்ளையாய் நம்ம மாறுகிறோமோ, ఎప్పుడు అతని బిడ్డగా మారింటామో, நமக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறார். దేవుడు అన్ని ఆశీర్వాదం మనకి ఇస్తాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், அந்த கெட்ட குமாரன் கதையிலே ఆ చెడ్డ కుమారుని కథల அந்த மகன் தன் தகப்பனிடத்துல மனம் திரும்பி போகும்போது తండ్రి దగ్గర మనసు మారిపోయేటప్పుడు அந்த தகப்பன் சொல்லுகிறார், ఆ తండ్రి చెప్తాడు, நீ மனம் திரும்பி வந்ததுனால నువ్వు మనసు మారి వచ్చినాక இங்க என் சொத்து, என் ஆஸ்தி எல்லாமே உனக்கு சேரும். నా ఆస్తి నా అందరి సంతా నీకు సేరును. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறும்போது சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியதா இருக்கிறது. మనము దేవుని బిడ్డగా మారేటప్పుడు సగల ఆస్తి మనకి సొంతమైతుంది. அல்லேலூயா. அல்லேలూయా. சமாதானம், சந்தோஷம் సమాధానము, సంతోషము நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகிறது. మనకి ఆశీర్వాదంగా ఇచ్చబడింది. அல்லேலூயா. அல்லேలూయా. ஆனால் అయినా நாம ஒரு காரியங்களை செய்ய வேண்டும். అయినా మనం ఒక కార్యం చేయాలా? நாம ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். మనం ఒక కార్యం చేయాలని దేవుడు ఎదురు చూస్తాడు. அல்லேலூயா. அல்லேலూయా. நாம என்ன செய்ய வேண்டும்? మనం ఏం చేయాలా? மனம் திரும்ப வேண்டும். మనసు మారాలా? மனம் திரும்பி ஒரு ஆண்டவரிடத்துல போக வேண்டும். మనసు మారి దేవుని దగ్గర వెళ్ళాలా? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் ஏராளமாய் இருக்கிறது. మన బతుకుల దేవునికి ఇష్టం లేని పని ఎక్కువగా ఉంది. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிப்பதிலே ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் இல்லை. మనం ప్రార్థించేదే ఇష్టం లేని ప్రార్థన, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜெபம். దేవునికి ఇష్టం లేని ప్రార్థన, ஆண்டவர் வார்த்தையை வாசிப்பதில்லை. దేవుని వాక్యమే దేవుని దగ్గర చదివేలే. கோபப்படுகிறோம், எரிச்சல் படுகிறோம், కోపపడతాము, మంట கெட்ட పడతాము, வார்த்தையை பேசுகிறோம், చెడ్డ మాటలు మాట్లాడతాము, வெத்தலை பாக்கு போடுகிறோம், ఆకు వక్కేస్తాము, சிகரெட், బీడి సిగరెట్ తాగుతాము. அல்லேலூயா. அல்லேலూయా. అన్సు. அல்லேலூயா. அல்லேలూయా. தேவையில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். దేవునికి ఇష్టం లేని కార్యాలు చేస్తాము. எல்லா ஜெபத்திலும் வந்து கலந்து கொள்வதில்லை. అన్ని ప్రార్థనలు వచ్చి చేరుకోనేలే. அன்று எப்படி ஏராளமான நம்ம கிட்ட குறைகள் இருக்கிறது. ఎక్కువగా కొరత మన దగ్గర ఉంది. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, நம்ம மனம் திரும்பி మన మనస్సు మారి ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி దేవునికి ఇష్టం లేని కార్యాలు ఇంకా మనసు మారి ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது దేవునికి ఇష్టమైన బతుకు బతికేటప్పుడు நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். మనం ఆశీర్వాదం తీసుకుంటాము. ஆண்டவர் காலையில உங்களிடத்தில் என்ன சொல்கிறார்? దేవుడు నీ దగ్గర నా దగ్గర పొద్దున్న సమయం நீங்க எவ்வளவு மனம் திரும்புகிறீர்களோ ఎంతకెంతకు మనసు మారుతారు, அவளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கலாம். అంతకంతకు ఆశీర్వాదం మీరు చూడొచ్చును. நீங்கள் காலை வேளை யோசித்து உட்கார்ந்து இருக்கலாம். మీ పొద్దున్న సమయంలో యోచించేసి కూర్చొని ఉండొచ్చు. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆனது, నేను రక్షిపులు వచ్చి ఇన్నేళ్ళు అయ్యింది, நான் ஆசீர்வாதங்களை என் கண்ணினாலே நான் பூர்ணமாய் பார்க்க முடியலையே, ఆశీర్వాదం నా తండ్రిలో పూర్తి చూడలేదు, எனக்குள்ள சமாதானம் சந்தோஷம் இல்லையே. నాలోగా సమాధానం సంతోషం లేదే. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே மனம் திரும்புகள். దేవుడు చెప్తాడు, కూతురా కొడుక మనసు మారు. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 13వ அதிகாரம் 3వ வசனம். லூக்கா 13వ அதிகாரம் లూకా 13వ అధికారము 3వ వచనం. 3వ వాక్యము. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்திலிருந்து மனம் திரும்பாமல் போனால், నువ్వు నేను దేవునికి ఇష్టం లేని మనసు మారలేదంటే நாம் கெட்டு போய் விடுவோம். మనం చెడిపోతాము, நாம் நரகத்துல போடப்படுவோம். మనం నరగాంట్లో వేస్తారు. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கெட்டு போய் விடுவோம். మనం చెడిపోతాము.
அல்லேலூயா. அல்லேலூயா. கெட்டு போன பழத்தை யாராவது சாப்பிடுவாங்களா? చెడిపోయిన పండుని ఎవరైనా తింటారా? கெட்டு போன உணவை யாராவது சாப்பிடுவாங்களா? చెడిపోయిన భోజనాన్ని ఎవరైనా తింటారా? அப்போது நம்ம கெட்டு போய் விடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். మనము చెడిపోతామని దేవుడు எப்போது நம்ம கெட்டு போவோம்? ఎప్పుడు చెడిపోతామో நம்ம மனம் திரும்பி வாழாவிட்டால் கெட்டு போய் விடுவோம். మన మనసు మారకుండా బతుకకుండా పోతే చెడిపోతాము. ஆண்டவரே, இன்னும் என்கிட்ட கோபத்தின் ஆவி இருக்குது ஆண்டவரே. దేవుడా నాలోగా కోపం ఆవింది. அதிலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். దాంట్లో మనసు మారాలి. ஆண்டவரே, இன்னும் பெருமையின் ஆவி இருக்குது ஆண்டவரே. నాలోగా పెరిమి ఆవింది. அதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். దాన్ని ఇంకా మనసు మారాలి. ஆண்டவரே, உன்னை அந்த எரிச்சல் ஆவி என்கிட்ட இருக்குது ஆண்டவரே. నాలోగా మంట ఆవింది యేసప్పా. அதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். దాన్ని ఇంకా మనసు మారాలి. அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்றால் మనసు మారేదంటే வாழ்க்கை மாறுதல். బతుకు మారేది. நேற்று போல நான் இன்று வாழ மாட்டேன். నిన్న బతికినట్లు ఈ రోజు బతుకును. நேற்று என்னென்ன காரியம் செய்தேனோ அதை இன்றைக்கு செய்ய மாட்டேன். నిన్న ఏం కార్యం చేస్తున్నా ఈ రోజు చేయను. இல்ல, உதாரணத்துக்கு ఉదాహరణకి நேற்று நான் வெத்தலை பாக்கு போட்டுக் கொண்டிருந்தேன். నిన్న ఆకువ కేస్తని நான் மனம் திரும்பி விட்டேன் என்றால் నేను మనసు మారిందానంటే இன்னைக்கு இருந்து நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். నేను ఈ రోజు ఇంకా కార్యం చేయను. இந்த என் நேற்று செய்த காரியத்தை உனிமேட்டு என் வாழ்க்கை முழுவதுமா நான் செய்ய மாட்டேன். నిన్న చేసిన కార్యమే నా బతుకుండే కంటే నేను చేయను. அதுதான் மனம் திரும்புதல். అదిదా మనసు మారేది. அல்லேலூயா. 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 நேற்று செய்த காரியத்தை நாம் இன்றைக்கு செய்யாம வாழ வேண்டும். నిన్న చేసిన కార్యం ఈ రోజు చేయకుండాలా. நேற்று நான் ஜெபிக்காது இருந்துட்டேன் ஆண்டவரே. నిన్న నేను ప్రార్థన చేయకుండా நேற்று நான் பைபிள் படிக்காது இருந்துட்டேன் ஆண்டவரே. నిన్న నేను బైబిల్ உன் చదవలేదు. வசனத்தை தியானிக்காமல் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. నీ వాక్యం చదవకుండా పోతున్నాను. இன்னைக்கு நான் ஒழுங்காக வாசிக்கணும் ஆண்டவரே. ఈ రోజు ఇంకా నేను కరెక్ట్ గా చదవాలి. இன்னைக்கு நான் உன் பாதத்தில நான் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ఈ రోజు ఇంకా నీ పాదాల్లో ஒரு కాసుకోవాలి. மனம் திரும்புதல், வாழ்க்கை மாறுதல். ఒక బతుకుల మారేది. நேற்று போலவே இன்றைக்கு போலவே நாளைக்கு அப்படியே நம்ம வாழ்க்கை முழுவதாய் மாற வேண்டால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள். నిన్నలాగానే ఈ రోజులాగా నిన్నగా ఉంటే కన్నా మన బతుకుల చెడిపోతాము. அல்லேலூயா. நம்ம கெட்டு போய் விடுவோம் என்று சொல்கிறார்கள். దేవుడు మీరు చెడిపోతారని చెప్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. கெட்டு போனது ஒன்றும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. చెడిపోయినది ఒకటి పరలోక రాజ్యానికి పోయేకి సాధ్యం లేదు. வாசிங்க 2 பேதுரு 2 పేతురు 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 3వ అధికారము 9వ వాక్యము. 2 பேதுரு 2 పేతురు 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3వ అధికారము 9వ వాక్యము. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஆ. கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஆ. ஒருவரும் கெட்டு போகாமல் ஆ. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆ. விரும்பி ஆ. நம்மே இருதய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்ம மேல உடனே நம்ம என்ன பண்றது? நம்ம கெட்டு போறது இல்ல. తక్షణ మనం చెడిపోయాలి. உடனே ஆண்டவர் நம்மளை வெறுத்து தள்ளுவதில்ல. దేవుడు మమ్మల్ని దూషించి దూరం చేస్తాడు. நம்மளுக்கு பொறுமையா இருக்கிறார். దేవుడు మన దగ్గర సమాధానం ఉంటాడు. எதுக்காக? ఏంటి కోసము? நம்ம மனம் திரும்ப வேண்டும். మన మనసు நம்ம మారాలి. கெட்டு போக கூடாது. మన చెడిపోకూడదు. இன்னொரு வாட்டி வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஆ. கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஆ. ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருவரும் நாம கெட்டு போக கூடாது. இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது ఈ పొద్దున్న వచ్చిన ఒక్కొక్కరు కూడా చెడిపోకూడదు என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். దేవుడు తీర్మానం చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்கள் நானும் கெட்டு போய் கூடாதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். నువ్వు నేను చెడిపోకూడదు అనేది దేవుడు ఇష్టపడతాడు. அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. దానికాக మనం ఏం చేయాలా? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். అందరూ మనసు మారాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ரட்சிக்கப்படும்போது நம்ம மனம் திரும்புகிறோம். రక్షిపులు వచ్చేదాడు మనసు మారుతాము. அல்லேலூயா. அந்த హల్లెలూయా. மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். మనం ఒక్కొక్క రోజు మన బతుకులో చేయాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி நம்ம வீடு நம்ம ஒவ்வொரு நாளும் கூட்டி பெருக்கிறோமோ, ఎట్లా రోజు మన ఇల్లు శుద్ధం చేస్తామో, ஒவ்வொரு நாளும் நம்ம பிளேட் நம்ம கழுவி வைக்கிறோமோ, ఎట్లా మనం తినిన పాత్ర కడిగి పెడతామో, அப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிற அழுக்கை, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை, நமக்குள்ள இருக்கிற அக்கிரமத்தை நம்ம என்ன பண்ணணும்? கழுவி ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லணும். ஆண்டவரே, இனிமேட்டு நான் இது செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இனிமேட்டு நான் இது செய்யாம நான் வாழ போகிறேன் ஆண்டவரே. இனிமேட்டு நான் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ போறேன் ஆண்டவரே என்று ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். మనము రోజు మన హృదయాన్ని శుద్ధం చేసుకోవాలి. మన మురికి కొల ఏమి ఉండకున్నట్లు రోజు మనసు మారిన
చెప్పినట్లు మనం నడుచుకోవాలి. హల్లెలూయా. హల్లెలూయా. వాసింగే ప్రావెర్బ్స్ 12వ అధికారం 22, நீதிமொழிகள் 12వ అధికారం నీతిమంతుల 12వ అధికారము 22వ వచనం 22వ వాక్యము. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். హల్లెలూయా. நம்ம என்ன சொல்லக்கூடாது, என்கிட்ட பாவம் இல்லையே, நான் எதுக்கையா மனம் திரும்பணும், నా దగ్గర పాపం లేదే, ఏంటికి నేను మనసు మారాలా? హల్లెలూయా. ஒவ்வொரு நம்ம போன வருஷம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பேசினார். పోయిన ఏడాది ఆయితారం మాట్లాడే దేవుడు வீட்டு ஜெபத்துல நம்மளோட பேசுகிறார். ఇంటి ప్రార్థనలో దేవుడు మాట్లాడే என்னென்ன காரியத்திலே நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ఏమేంట్లో మనసు మారాలని దేవుడు మాట్లాడుతూనే ఉండే. ஆனா நாம என்ன பண்றோம், அவர் வார்த்தையை கேட்டு மனம் திரும்புதில்ல, ஆனா அந்த வார்த்தையை மறந்து விடுகிறோம். మనము మాట్లాడే మాటని మరచిపోయి మనసు మారకుండా పోతాము. హల్లెలూయా. ஆண்டவர் எதற்கு நம்மளிடத்துல பேசுகிறார்? దేవుడు ఏంటికి మన దగ్గర நம்ம మాట్లాడతాడు? மனம் திரும்பி మన మనసు మారి ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வாரமாக நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். దేవుడు మనసు మారి మనం మారాలనే మన దగ్గర మాట్లాడుతూనే ఉంటాడు. హల్లెలూయా. நம்ம ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்டு நம்ம மறந்து விடுகிறோம். దేవుని శబ్దాన్ని మరచిపోతాము. హల్లెలూయా. மறந்து போறதுனால ஆண்டவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. మనం మరచిపోయే దాంట్లో దేవునికి ఏమి నష్టం పోయాలి? நஷ்டமெல்லாம் நமக்கு தான். ఆ నష్టం అంతా మనకే. நாம தான் கெட்டு போய் விடுவோம். మనము தான் செடிపోతాం. நம்ம வாழ்க்கை நாசமாகி விடுவோம். మన బతుకు నాశనం అవుతుంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நித்திய வாழ்க்கையிலே அந்த அக்கினியிலே நித்திய காலமாய் நம்ம வெந்து அழுது கொண்டே இருக்க வேண்டும். ఆ నిత్య కాలం ఆ నిత్య అగ్గిల కాలి బూడిదవ్వాలా? ஐயா, நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன். అయ్యా నేను జ్ఞానస్థానం ఎత్తేస్తుని. இப்போது நான் ஊழியம் செய்கிறேன். నేను ఇప్పుడు సేవక చేస్తాను. இப்போது நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன். నేను వాక్యం இப்போது ప్రసంగిస్తాను. நான் ஆராதனை ஊழியம் பண்ணுகிறேன். నేను ఆరాధన సేవక చేస్తాను. ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்ப வேண்டும். దేవుడు చెప్తాడు మనసు మారు. ஊழியக்காரர்களோ பிள்ளை விசுவாசிகளோ யாரா இருந்தாலும் மனம் திரும்ப வேண்டும். సేవక బిడ్డల విశ్వాసుల మనసు మారండి. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ఒక్కొక్క రోజు దేవుని దగ్గర పోయి మనం ప్రార్థియాలా? வாசிங்க வசனத்தை மீறி. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்ம இதயத்துல உண்மையுள்ள இதயமாய் மாற வேண்டும். మన హృదయంలో నిజమైన హృదయంగా మారాలా? உண்மையாக ஆண்டவரிடத்துல போய் சொல்லணும். నిజంగా దేవుని దగ్గర పోయి చెప్పాలా? ஆண்டவரே, கோவப்படாத நீ சொல்றீங்க ஆண்டவரே. అబ్బా, కోపపడాదు అని చెప్తావు దేవా. ஆண்டவரே, நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே. నేను కోపపడుతున్న அந்த దేవా. கோபத்தின் ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ఆ ஆண்டவரே. కోపం ఆవిని ఇంకా నాకు విడుదలే. ஆண்டவரே, நாளைக்கு இருந்து நான் கோவப்படக்கூடாது ஆண்டவரே. నేను రేపు ఇంకా కోపపడకూడదు ஆண்டவரே, దేవా. வெத்தலை பாக்கு நான் போடுறேன் ஆண்டவரே. నేను ఆకువకేస్తాను దేవా. ஆண்டவரே, நாளையில இருந்து நான் போடக்கூடாது ஆண்டவரே. రేపు ఇంకా నేను వేయకూడదు దేవా. அழுது புலம்பணும். ఏడిసి మనం దుఃఖించాలా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. அழுது புலம்பணும். ఏడిసి మనం దుఃఖించాలా? அந்த பாவத்தை வெறுக்கணும். ఆ పాపాన్ని దూషించాలా? ஹல்லேலூயா. நம்ம హల్లెలూయా. செய்யும் பாவத்தை நம்ம வெறுக்கணும். మనం చేసే పాపాన్ని దూషించాలా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பன்னி வந்துருச்சு. మన ఇంటిలో ఒక పంది వచ్చా. நல்லா சேத்துல பிறண்டி அந்த பன்னி ஒரு 4-5 பன்னி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. బురదలో పొరలాడి 4-5 పందులు మన ఇంటికి వచ్చేసా. வாங்க நம்ம கூட படுக்க வச்சுக்கோமா? రా అని మన జట్టులో పండు పెట్టుకుంటుమా? படுக்க வச்சுக்கோமா? పండు పెట్టుకోండి మా పండు. உடனே துரத்தி விடுகிறோம். తచ్చును తొరుముతాము. அது வெளியே போற வரைக்கும் நம்ம ஓய்வதில்லை. అది బయట పోయేదంటే మనం ఇడిసేలే. அது வெளியே போற வரைக்கும் நம்ம உறங்குவதில்லை. అది బయట పోయేదంటే మనం పండుకోనేలే. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் இந்த பாவம் இருக்க வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த குடி இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த வெத்தலை பாக்கு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று நம்ம இதயத்துல நம்ம வெறுக்க வேண்டும். ఇదే తర మన పాపం కూడా మన హృదయంలో ఇంకా తీసి పారేసాకంటే దేవుని దగ్గర మంత్రాడాలా. உண்மையின் வாயில வெத்தலை பாக்கு நான் போட மாட்டேனே ஆண்டவரே என்று நம்ம வெறுக்க வேண்டும். ఇంక మెట్టుగా నా నోట్ల ఆకువకే నన్ను దూషించాలా. ஆண்டவரே, உண்மையின் வாயில ஒரு கெட்ட வார்த்தை கூட நான் பேச மாட்டேன் என்று நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். ఇంక మెట్టుగా నా నోట్ల చెడ్డ మాట మాట్లాడిన మనసు మారాలా. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம கேட்டு நம்ம மறந்து விடுவோம் என்றால் நம்ம கெட்டு போய் விடுவோம். దేవుడు మాట్లాడుతూనే ఉంటాడు. అది మరిసిపోయి మనం నడిచిందామంటే మనం చెడిపోతాము. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு உண்மையுள்ள இதயத்தோடு ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துல, ஆண்டவரே, நேற்று நான் இப்படி செய்து விட்டேன் ஆண்டவரே, நேற்று ஆண்டவரே என் வாயிலிருந்து ஆண்டவரே கெட்ட வார்த்தைகள் நான் பேசிவிட்டேன் ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னிங்க. நாளையிலிருந்து நான் பேசக்கூடாது ஆண்டவரே. என் வாய்க்கு காவல் வைங்க. என் வாய்க்கு பூட்டு போடுங்க. நாளையிலிருந்து நான் வெத்தலை பாக்கு போடக்கூடாது ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். నేను నన్ను చేసిన తప్పు ఈ రోజు చేయకూడదు రాజా.
ஆண்டவரே சீட்டு விளையாட கூடாது ஆண்டவரே, சீட்டு நீ ஆடக்கூடாது ஆண்டவரே சீரியல் பார்க்க கூடாது ஆண்டவரே, சூடக்கூடாது, சினிமா பார்க்க கூடாது ஆண்டவரே, சூடக்கூடாது என் தேவா. கண்ணை ஆண்டவரே அப்பா காவல் வைங்க ஆண்டவரே, నా కంటికి కావలి என் పెట్టు கண்ணை ஆண்டவரே காவல் வைங்க నా ஆண்டவரே. కంటికి కావలి పెట్టు దేవా. இந்த பாவத்தை வெறுத்து மனம் திரும்பி வாழ வேண்டும் ఆ పాపాన్ని దూషించి మన మనసు మారాలా. ஆண்டவரே. சபையில ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் இருக்குது ஆண்டவரே, வீட்டு ஜெபம் இருக்குது, அமாவாசை ஜெபம் இருக்குது, முழுவதும் ஜெபம் இருக்குது, ஜெபம் இருக்குது. ஆனா நான் எந்த ஜெபத்துக்கு நான் போய் கலந்து கொள்வதில்லை. மனம் திரும்ப வேண்டும். మన కుటుంబం ప్రార్థన, శుక్రవారం ప్రార్థన, అన్ని ప్రార్థనకి నీ పోయి కలుసుకోవాలని మనసు మారాలా. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள உங்களை என்னை பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறார். இவங்களுக்கு நான் ஆசீர்வாதங்களை வைத்து இருக்கிறேன். ஆனா ஒரு ஆசீர்வாதமும் இவங்க பெற்றுக் கொள்ளாம இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இவங்க மனம் திரும்பாமல் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. నేను ఆశీర్వాదం పెట్టినాను, వీళ్ళు ఆశీర్వాదం తీసుకోవడానికి తగిది లేకుండా ఇష్ట ప్రకారం బతుకుతారని అంటాడు దేవుడు. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் மனம் திரும்பும்போது நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாய் நம்ம வாழ்க்கையில அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். నువ్వు నేను మనసు మారితే దేవుడు ఒక్కొక్క దాంట్లో ఆశీర్వాదం పెట్టి ఇచ్చిండాడు. அல்லேலூயா. 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 வாசிங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ప్రకటన 3ஆம் அதிகாரம் 3వ అధికారము 19வது வசனம். 19వ వాక్యము. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ ஆ, அவர்களை கடிந்து கொண்டு ஆ. சிச்சிக்கிறேன். ஆ. ஆகையால் ஆ. நீ ஜாக்கிரதையா இருந்து ஆ. மனம் திரும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க நம்மள ஆண்டவர் எதற்காக நம்மளை கண்டிக்கிறார்? ఏంటికాగా దేవుడు మమ్మల్ని దండిస్తాడు? நம்ம மேல அன்பு இருக்கிறதுனாலதான். మన మీద ప్రీతి ఉండేదాన్ని. அல்லேலூயா. హల్లెలూయా. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறதுனாலதான் నిన్ను నన్ను దేవుడు ప్రీతిచ్చేదాన్ని. நம்மள என்ன பண்ண கண்டிக்கிறார். మమ్మల్ని దండిస్తాడు. மகனே அது பண்ணாத, బిడ్డ అది చేయొద్దు, மகனே இப்ப இந்த காரியத்தை நீ விட்டுவிடு, ఈ కార్యాన్ని ఇడిచిపెట్టు, மகனே இந்த காரியத்தை நீ செய்யு ఈ కార్యం చెయ్యి என்ற ஆண்டவர் நம்மளை கண்டித்தோடு பேசுகிறார். దేవుడు కండిషన్ గా మాట్లాడతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ఒక ఇంట్లో 2 బిడ్డలు ఉంటారు. ஒரு பையனுக்கு அவங்க இந்த கண்டிஷனா இது செய் அது செய் அது செய் இது சொல்லி கண்டிஷனா பேசி கொண்டே இருந்தாங்க. ఒక బిడ్డని ఇట్లు చేయి అట్లు చేయి అని కండిషన్ చేసరే. இன்னொரு பையனை அப்படியே விட்டுட்டாங்க. ఇంకొక బిడ్డని అట్లా ఇడిచేసరే. அவன் இஷ்டம் போல வளர்ந்து கொண்டு இருந்தான். మన ఇష్ట ప్రకారం బతిక. ஆனா பெருசான போதுதான் தெரியுது, ఆ పెద్దోడు అయినాకదా తెలుస్తుంది. அந்த கண்டிஷனை எந்த பையனை கண்டிஷனோட வளர்த்துனாங்களோ ఆ బిడ్డని కండిషన్ గా పెంచరు. அந்த பையன் நல்ல பையனாய் வாழ்ந்தான். అతడు మంచి పిల్లోడుగా బతిక. எந்த பையனை கண்டிஷன் பண்ணாத செல்லம் கொடுத்து அன்பு கொடுத்து என்ன வளர்த்துனாங்களோ ఆ బిడ్డని ప్రీతిచ్చి పెంచరు. கடைசியில அப்பா அம்மாக்கு மூஞ்சிலே காரி துப்பி அப்பா அம்மாவையே கேவலப்படுத்துகிற பிள்ளையாய் மாறிவிட்டான். తల్లి తండ్రి మొత్తంలో ఉమ్మేసి బిడ్డల్ని కేవలం చేసేవాడుగా అయిపోయాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க நம்ம இருக்கிறோம். మన బిడ్డలు ఉండారు. எத்தனை வீட்டுல நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க? ఎందరి ఇంట్లో బిడ్డలు ఉండారు. அவங்கள நம்ம கண்டிஷன் பண்ணி வளர்த்துறதுனாலதான் நம்ம அவங்கள மேல அன்பு காமிக்கிறது. మనం కండిషన్ గా సాకేదాడుదా మన మీద ప్రీతి ఉంటుంది. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்க போய் ஒரு நெருப்புல மேல கை வைக்கிறாங்க. మన బిడ్డలు పోయి అగ్గిలో చేయి పెడతారు. அது பார்த்துட்டு சந்தோஷமா கை தட்டி நம்ம சிரிப்போமா? ఆ బాగా చేయి పెట్టిన మనం నొగుతామా? சொல்லுங்க. அவங்க போய் நெருப்புல கை வைக்கிறாங்க. వాళ్ళు పోయి అగ్గిలో చేయి పెడతారు. உடனே ஒரு கோல் வச்சு போய் உண்மையில நெருப்பை தொடுவையா என்று நம்ம அடிப்போம். ఇంకొకటి అగ్గి ముట్టుతామని మనం కొట్టుతాము. அல்லேலூயா. அல்லேலூயா. எதனால நம்ம அவங்களை அடிக்கிறோம்? ఏంటికాగా కొడతాము? எதுக்காக அவங்களை நம்ம திட்டுறோம்? ఏంటికాగా వాళ్ళు తిడతాము? அவங்க மேல இருக்கிற அன்புனால, వాళ్ళ మీద ఉండే ప్రీతిని, அவங்க மேல வச்சுக்கிற பாசத்தினால. వాళ్ళ మీద ఉండే ప్రేమని. ఇంకా அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன பண்ணுறேன் கண்டிக்கிறது எதற்காக தான்? உங்க மேல அன்பாய் இருக்கிறதால் தான். నేను ఏంటి కండిషన్ గా మాట్లాడతానంటే మీ మీద ఉండే ప్రీతి కోసం. அதனால நீங்க மனம் திரும்புங்க. దానికోసం మారండా. அதனால நீங்க மனம் திரும்புங்க. దానికోసం మారండా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம கிட்ட நம்ம இதயத்துல ஏராளமான காரியம் இருக்கிறது. దేవునికి ఇష్టం లేని కార్యాలు మన హృదయంలో ఎక్కువగా ఉంది. நம்ம ஆண்டவரத்துல போய் கேட்க வேண்டும். మనం దేవుని దగ్గర అడగాల. அல்லேலூயா. హల్లెలూయా. வாசிங்க சங்கீதம் 81ஆம் சங்கீதம் కీర్తన 81 10ஆம் வசனம். 10వ వాక్యము. உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. பாருங்கள், வாயை நம்ம விரிவாய் திறக்கணுமா? నోరు మన విరివిగా తీయాలా. நம்ம எவ்வளவு பெருசா திறக்கிறோமோ அதனால அவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தேவனாய் మనం இருக்கிறார். నోరు ఎంతకెంత తీస్తామో అంతకి ఆశీర్వాదం నింపబడుతుంది.
அப்ப நம்ம எவ்வளவு காரியத்துல நம்ம விட்டு கொடுத்து நம்ம மனம் திரும்பி வாழ்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம் தேவன் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். మనసు మరి ఎంతకంత ఏడిచేస్తామో అంత దేవుడు మనకు ఆశీర్వాదం పెట్టిండాడు. ஹல்லேலூயா. நம்ம மனம் திரும்பாமல் நம்ம வாயை போட்டு பூட்டி வச்சு கொண்டிருந்தால் நம்ம ஒரு ஆசீர்வாதங்களையும் நம்ம கண்ணினால் நம்ம பார்க்க முடியாது. మనం ఆశీర్వాదం మన మనసు తీయకుండా మనం బీగం వేసుకొని ఉంటే ఆశీర్వాదం ఒకటి చూడను. ஹல்லேலூயா. காலத்துக்கு நாம் இப்படியே தான் வாழ வேண்டும். మనం కాలానికి ఇట్లే బతకాలా. சமாதான சந்தோஷம் இல்லாமல் ஏண்டா வாழ்கிறோம், என்னடா உலகம் இது, எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம் என்று அந்த கேள்வியோட நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். మనం సమాధాన సంతోషం లేకుండా ఏంటికి ఈ భూమిలో పుట్టితిమి పెరిగితిమని మన కేள்விగా ఉంటుంది. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 139 சங்கீதம். కీర్తన 131 కీర్తన 139 సంగీతం 131 కీర్తన 9 139 139 సంగీతం வசனம் 23 24 வசனம் 23 వాక్యము 24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், தாவீது ராஜா ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு காலையிலும் என்னென்று போய் ஜெபிக்கிறார். దావీదు రాజా పొద్దున్న లేచి ఏమని ప్రార్థిస్తాడు? ஒவ்வொரு நாளும் அவருக்கு சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல போய் என்னென்னு ஜெபிக்கிறார். ఒక్కొక్క రోజు దేవుని సమూహంలో పోయి ఏమని ప్రార్థిస్తాడు? இன்னொரு வாட்டி. தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. దేవుడా నన్ను వెతికి చూడు, என்னை கண்டோக்கி பாருங்க ஆண்டவரே. కంటి చూపుతా చూడు. ஆராய்ந்து பார்ப்பதுனா லென்ஸ் வச்சு பாருங்க ஆண்டவரே. ఆరాంజి చూడంటే కండ్లు పెట్టి చూడు. அந்த லென்ஸ்னா ஒரு என்னது மைக்ரோஸ்கோப். అది ఒక మైక్రోస్కోప్. சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் அந்த மைக்ரோஸ்கோப் பார்த்தாதான் தெரியும். అది దాంట్లో పెట్టి చూస్తారా చిన్న చిన్న ఇదంతా తెలుసు. அது மாதிரி தாவீது ராஜா சொல்றாரு. దావీదు రాజా చెప్తాడు, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. దేవుడా నన్ను కంటి చూపుతా చూడు. என் இதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. నా హృదయాన్ని వెతికి చూడు దేవా. என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், ஏன் என்னை சோதித்து నన్ను శోధన చేసి சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தனையை நான் என்ன யோசிக்கிறேன், கரெக்டான சிந்தனை தான் சிந்திக்கிறேனா இல்ல தவறான சிந்தனை யோசிக்கிறேனா? నా చింతని యోచన చేసి చూడు దేవా, చెడ్డది యోచన చేస్తానా లేదు మంచిది యోచన చేస్తానా అనేది యోచన చేసి చూడు. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து ஆண்டவரே உமக்கு வேதனை தர மாதிரி என் உள்ளத்துல என் ஆண்டவரே கிரியையில ஏதாவது இருக்குதா ஆண்டவரே? నీకు బాధ పెట్టనట్ల కుప్ప నా హృదయంలో ఉందా దేవుడా? நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியில அந்த சத்திய வழியில உமக்கு பிரியமான வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று தாவீது ராஜா தன்னை தானையே ஒப்பு கொடுக்கிறார். నన్ను ఆరాంజి చూసి నిత్యమైన బతుకు సత్యమైన దారిలో నన్ను నడిపించి దేవా అనేసి దావీదు రాజు అడుగుతాడు. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. నువ్వు నిన్ను చేసే కార్యం ఒకటి ఉంది. ஒவ்வொரு காலையில அதிகாலை வேலையில ஆண்டவர் சமூகத்தை போய் ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிற மாதிரி உம்மை துக்கிட்டு படிக்கிற மாதிரி இந்நேரத்துல ஏதாவது காரியம் இருக்குதா ஆண்டவரே? సమయంలో లేచి దేవుని దగ్గర దేవుడానికి బాధ పెట్టేది ఏమైనా కార్యం ఉందా, నిన్ను దుఃఖపరిచే కార్యం ఏమైనా ఉందా వెతికి చూడన్నాడు. சில காரியங்கள் நம்ம அவரிடத்துல போய் கேட்காதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்ட்டு. మనము అడక్కకు ముందరనే తెలుసు అతనికి ఇష్టం లేని కార్యాలు మన దగ్గర ఉందని. அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியங்கள் குடி என்பது நமக்கே தெரியும். తాగేది అనేది మనకే வெத்தலைப்பாக்கு கெட்டது என்று நமக்கே தெரியும். ఆకు ఒక చెడ్డది అనేది మనకే తెలుసును. சீட்டு விளையாடுறது, தாயம் விளையாடுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது அது நமக்கே தெரியும். సీటాడేది దాయం ఆడేది అతనికి చెడ్డది అనేది అతనికి తెలుసును. கெட்ட வார்த்தைகள் பேசுவது கெட்டது என்று நமக்கு தெரியும். చెడ్డ మాటలు మాట్లాడేది మనకే తెలుసును. எரிச்சல் படுறது, கோபப்படுறது, మంట పడేది కోపపడేది మనకే తెలుసును. அன்பில்லாம வாழ்றது, ప్రేమ లేకుండా బతికేది. ஆண்டவர் சொல்றாரு உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே பிறரையும் நேசி என்று சொல்லுகிறாரு. నిన్ను ఎట్లా ప్రీతించుకుంటావు అట్లా ఇంకోరిని కూడా నువ్వు ప్రీతి అంటాడు దేవుడు. அன்பில்லா ஆண்டவரே என்கிட்ட அன்பு இல்ல ஆண்டவரே, నా దగ్గర ప్రేమ లేదు తండ్రి.
ஆண்டவரே நேரத்துல யாராவது ஆண்டவரே கோபப்பட்டு பேசினா எனக்கும் கோபம் வந்தது ஆண்டவரே. ఎవరైనా కోపంగా మాట్లాడితే నాకి కోపం వస్తుంది దేవా. நீங்க கல்வாரி சிலுவையில உங்க கைகளின் கால்களை அடித்து உங்க தாடி மயிரை பிடித்து உங்க கேவலமா பேசினாங்க, நீங்க கோபப்படலையே ஆண்டவரே. కల్వారి శిలువని నానిలా కొట్టుపడినప్పుడు నీ ముఖం మీద ఉమిసినప్పుడు దాడి ఎంటకి పీకినప్పుడు నువ్వు కోపపడలేదు దేవా. ஆண்டவர் சொல்றாரு உங்க எதிரிகளை நேசிங்க. దేవుడు చెప్తాడు నీ విరోధుల్ని ప్రీతి, உங்க எதிரிகளுக்கு நன்மை செய்யுங்க, నీ విరోధులకి మంచిది చేయి. அப்படிப்பட்ட இதுவே என்கிட்ட இல்லையே ஆண்டவரே. అట్లా హృదయం నాకు లేదు దేవా. என்று நம்ம கண்ணீரோட ஆண்டவர் பாதத்துல நம்ம ஜெபிக்கணும். ఆ కన్నీరుతోడ దేవుని పాదాల్లో మనం ప్రార్థియాలి. அன்பின் ஆவியாலே நீ ஆண்டவரை நிரப்புங்க ஆண்டவரே. నీ ప్రేమ ఆవిలో నన్ను என் నింపబడతాయి. சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. నాలో ఉన్న గుణాలు என் మారని, சிந்தனை மாறட்டும் ஆண்டவரே. నా యోచన మారని దేవా. தாவீது ராஜா ஜெபிக்கிறாரு, దావీదు రాజా లాగా என்னை ప్రార్థిస్తాడు. ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. నన్ను ఆరాంచి చూడు நான் దేవా. செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க ஆண்டவரே. నేను చేసేదంతా బాగుందని చూడు దేవా. உனக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதாவது நான் செய்யறான் ஆண்டவரே. నీకు ప్రియం లేని కార్యాలు ఏమైనా చేస్తానా దేవా. என்கிட்ட பெருமை இருக்குதான்னு பாருங்க ஆண்டவரே. నా దగ్గర ప్రేమ ఉందా చూడు என்கிட்ட దేవా. பொறாமை இருக்குதான்னு பாருங்க ஆண்டவரே. నా దగ్గర పోరాముందని చూడు என்னை దేవా. ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. నన్ను ఆరాంచి చూడు దేవా. என்று ஆண்டவர் பாதத்துல ஒவ்வொரு நாளும் தாவீது ராஜா மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி ஆண்டவர் ஒன்னொன்னு சொல்லுவாரு, மகனே தாவீது நீ இந்த வாட்டி உன் இடத்துல பெருமை வந்துச்சு மகனே, நீ மனம் திரும்ப வேண்டும் ஒரு நாள் சொல்லுவாரு. దావీదు రాజాను చూసి చెప్తాడు, నీ దగ్గర ప్రేమ వచ్చింది కొడుక, దాన్ని ఇంకా మనసు మారని దేవుడు చెప్తాడు. இன்னொரு நாள் சொல்லுவாரு, மகனே உன் இடத்துல இச்சை இருக்குது ஆண்டவரே, வேற ஒரு பொண்ணை நீ தவறாய் பாக்குற மகனே, நீ மனம் திரும்ப என்று சொல்லுகிறாரு. ఇంకొక దినం చెప్తాడు, నువ్వు ఇంకొక బిడ్డని కేవలంగా చూస్తావా, పాపం ఇంకా విడుదలవని చెప్తాడు. இன்னொரு நாள் சொல்லுவாரு, மகனே நீ சுயநலமா வாழ்ற, உனக்காக வாழ்ற, யாரையும் நேசிக்காம யாருக்குமே உதவி செய்யாம நீ உனக்காகவே வாழ்ற மகனே, மனம் திரும்பன்னு சொல்றாரு. దేవుడు ఇంకొక రోజు చెప్తాడు, నీ కోసమే నువ్వు బతుకుతా ఉండవు, ఇంకొకరికి ఎవరికి హెల్ప్ చేయకుండా బతుకుతావు, దాన్ని ఇంకా మారని చెప్తాడు. இன்னொரு நாள் சொல்றாரு, மகனே நீ ஆதியில இருந்த அன்பை விட்டுட்ட, ஆதியில இரவும் பகலும் என் பாதத்திலே அமர்ந்திருந்து கண்ணீரோட 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 என் பாதத்தை நீ கண்ணீரால நினைப்ப, ஆனா இப்பொழுது உன் கண்ணிலிருந்து ஒரு போட்டு கண்ணீர் கூட வருவதில்லை என்று ஆண்டவர் பேசுகிறாரு. ఆదిలుండే ప్రేమ, ఆదిలుండే ప్రార్థన ఇప్పుడు లేదు, ఓ కన్నీరు కూడా నాకు పెట్టి నువ్వు ప్రార్థిస్తా ఉండే, దాన్ని ఇంకా మారు అంటాడు దేవుడు. அப்போ தாவீது ராஜா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்ல சொல்ல சொல்ல, ஆண்டவரே நான் மனம் திரும்புற ஆண்டவரே, இந்த இச்சையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, இந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இந்த வெத்தலை வாக்கு நான் போட மாட்டேன் ஆண்டவரே, இனிமேட்டு நான் சினிமா பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, இனிமேட்டு நான் சீரியல் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, இனிமேட்டு நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவரே, இனிமேட்டு நான் கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் தாவீது ராஜா மனம் திரும்பி வாழ்கிற தேவ மனுஷனா இருக்கிறாரு. దావీదు రాజా రోజు ఒక్కొక్క కార్యాన్ని గురించి చెప్పి 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 దాన్ని ఇంకా విడుదలయ్యే మనసు మారుతాడు. அல்லேலூயா. பாருங்கள், நம்ம இடத்துல ஒரு பேக் இருக்குது, మన దగ్గర ఒక బ్యాగ్ ఉంది, அந்த பேக்ல பெரிய பெரிய இவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருக்கிறது, పెద్ద పెద్ద హోల్స్ ఉంటుంది. அப்போ அந்த பேக்ல எவ்வளவுதான் காசு போட்டாலும் எவ்வளவுதான் தங்கம் போட்டாலும் அந்த பேக்ல இருந்து அந்த தங்கம் பணம் எல்லாமே கீழே விழுந்துட்டே தான் இருக்கும். ఆ దాంట్లో ఎంత ఎండి బంగారు డబ్బు వేసినా కూడా ఆ దొండిని ఇంకా బయటకు அந்த వచ్చేస్తుంది. பேக்கை நம்ம பின்னாடி போட்டு நம்ம தூக்கிட்டு போகலாம், మనం వెనక్కి ఎత్తి భుజం మీద ஆனா அந்த వేసుకో. பேக்ல ஆண்டவர் எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் எவ்வளவுதான் கிருபைகளை கொடுத்தாலும் எவ்வளவுதான் தன்னுடைய அன்பை கொடுத்தாலும் அந்த ஓட்டையினால எல்லா ஆசீர்வாதம் கீழே விழுகிறதாய் நம்ம பாக்குறோம். మనకి దేవుడు ఎంత ఆశీర్వాదం ఇచ్చినా ఆ హోల్స్ ఇంకా పడిపోతుంది. ஆனா ஒவ்வொரு ஓட்டையாய் நம்ம தேய்ப்போம் என்றால், ఆ ఒక్కొక్క వాటిని మనం మూసిండామంటే ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமாய் வாழ்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். దేవుడిచ్చిన ఆశీర్వాదం దానిలోగా పెట్టుకొని మనం బతికే బిడ్డలుగా ఉంటాము. நம்ம பேக்ல நம்ம அந்த பையில எத்தனை ஓட்டை இருக்குது, ஒவ்வொரு ஓட்டைக்கும் ஒரு பேர் இருக்குது, ஒரு ஓட்டைக்கு பொறாமை இருக்குது, ஒரு ஓட்டை பெருமை இருக்குது, ఒక వాటికి అది పెరిమ ఉంటుంది, పోరాం ఉంటుంది, ఆ హోల్స్ కి ஒரு ஓட்டைக்கு கோபம் என்று அந்த ஓட்டையா ఆ இருக்குது. ఒక హోల్స్ కి వచ్చి కోపం ఉంటుంది. ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம தைக்கணும். ఆ ఒక్కొక్క తూటిని మనం ஆண்டவரே, ముయ్యాలి. இந்த கோபத்தின் ஓட்டையை நான் தைக்கிறேன் ஆண்டவரே, అబ్బా కోపం వాటిని இந்த మూస్తాను. கெட்ட வார்த்தை பேசுற ஓட்டையை நான் தைக்கிறேன் ஆண்டவரே, ఆ చెడ్డ మాటలు మాట్లాడే హోల్స్ ని మూస్తాను.
இனிமேட்டு ஆண்டவரே அந்த ஓட்டை ஆண்டவரே இருக்கவே கூடாது ஆண்டவரே. ఆ హోల్స్ ఇంకా మిట్టగా ఉండకూడదు దేవా. ஹல்லேலூயா. இந்த நம்ம மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் மனம் திரும்பி வாழும்போது நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்துல நம்ம நீங்களும் நானும் பெற்றுக் கொள்கிறோம். ఈ ఏడాదిలో ఒక్కొక్క దాంట్లో నా మనసు మారి బతికితే మనం ఈ ఏడాదిలో ఆశీర్వాదం తీసుకుంటాం. హల్లెలూయా. ஒரு ராஜா இருந்தாரு. చూడండి ఒక రాజా ఉండే. அந்த ஊர்ல ஒரே பஞ்சம், ఒకే కష్టము. அந்த ராஜா சொன்னாரு, ఆ రాజా చెప్పే எல்லாரும் ఒక ప్లేట్ எடுத்துக்கொண்டு டெய்லி என்னதுல வாங்க, అందరూ ఒక ప్లేట్ తీసుకొని నా దగ్గరికి రాండా, டெய்லி வாங்க, டெய்லி உங்களுக்கு சாப்பாடு தருங்க, రోజు రాండా, రోజు భోజనం ఇస్తాను. ஆனா சில பேருக்கு சாப்பாடு அவர் தரவே இல்ல. కొంచెం మందికి భోజనం இல்ல, சில பேருக்கு தான் சாப்பாடு தருகிறாரு, కొంచెం మందికి మాత్రం భోజనం ఇచ్చా. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, వీళ్ళకేమీ అర్థం కాలే. ராஜா தான் சொன்னாரு, வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிரியாணி பண்ணி தரேன், உங்க எல்லாருக்கும் நல்லா கறி சோறு போறேன்னு ராஜா தான் சொன்னாரு. రాజాగా చెప్పా మీకు బిర్యానీ మటన్ భోజనం ఇస్తాను రాండా అని చెప్పా. பிளேட் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. ప్లేట్ అంతా తెయ్యని చెప్పా. கொண்டு போன நமக்கு மட்டும் போட மாட்டாங்களே, మనం ఎత్తుకోపోతే మనకేయలేదే, அவங்களுக்கெல்லாம் போடுறாங்க, వాళ్ళకి వేస్తారు, நமக்கு போட மாட்டாங்களே, మనకేయలేదే. ஒண்ணுமே புரியல, వాళ్ళకి ఏమి అర్థం కాలే. அப்பதான் ராஜா சொன்னாரு, అప్పుడుదా రాజా చెప్పా எந்தெந்த வட்டல கழுவி இருக்குதோ, యా గిన్నె కడిగిందో, எந்தெந்த பிளேட் சுத்தமா இருக்குதோ, యా ప్లేట్ శుద్ధముగా ఉందో, அதுதான் நான் கறி சோறு போட முடியும். దాంట్లోదా నేను భోజనం పెట్టే కావును. அசுத்தமாக அழுக்காக இருக்கிற பிளேட்ல அந்த வட்டல்ல நான் கறி சோறு போட முடியாது. ఆ యా ప్లేట్ల మురికిగుందో గలీజుగుందో దాంట్లో నేను భోజనం వేయను. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார், மகனே மகளே உன்னிடத்தில் அசுத்தம் இருக்கிறது. నీ దగ్గర నా దగ్గర చెప్తాడు, బిడ్డ కూతురా నీ దగ్గర అశుద్ధం உன் வாயில அசுத்தம் இருக்கிறது, నోట్లో అశుద్ధం ఉంది, உன் சிந்தனையில அசுத்தம் இருக்கிறது. యోచనలో అశుద్ధం ఉంది. நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும், ఎట్లా నిన్ను ఆశీర్వాదం நான் ఇచ్చేస్తాను, எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும் ఎట్లా నిన్ను ఆశీర్వాదం என்ற ఇచ్చేస్తాను. ஆண்டவர் காலை வேளை பேசுகிற தேவனாய் இருக்கிறார். దేవుడి పొద్దున్న సమయంలో మాట్లాడే దేవుడుగా ఉండాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. வாசிங்க ஏசாயா 66 அதிகாரம், ఏశాయ 60 అధికారము, 66 அதிகாரம், 66 అధికారము, ஏசாயா 66 ఏశాయ 66 2ஆம் வசனம். 2వ వాక్యము. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்கிற மனுஷனை நான் நோக்கி பார்க்கிறேன். నా వాక్యానికి ఎవడు భయపడతాడో వాడిని నేను చూస్తాను. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவர் வார்த்தைக்கு நம்ம நடுங்கிற பிள்ளைகளாய் நாம் இல்லை. ఇప్పుడు అతని వాక్యానికి భయపడే బిడ్డలుగా లేదు. அல்லேலூயா. அது நமக்கே தெரிகிறது, అది మనకే తెలుసు. நாம் அவர் வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளா இருந்தால், అతని వాక్యానికి భయపడే బిడ్డలు ఉంటే 1ஆம் தேதி என்ன ஆண்டவர் பேசினார் என்று நமக்குள்ள அது பதியப்பட்டிருக்கும். 1వ తారీఖు దేవుడు ఏం మాట్లాడని మన హృదయంలో ఉండిన్నో. ஐயோ ஏதோ வாசிக்கிறாரு, ஏதோ பேசுகிறாரு, கேட்கிற வரைக்கும் கேட்கலாம், போற வரைக்கும் போகலாம் என்று வந்துட்டு போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. అయ్యో యాదో మాట్లాడతాడు, యాదో ఇంటామనేసి పోయే గంట పోతామని ఉండకూడదు. ஆண்டவர் பேசும்போது நம்ம எலும்புகள் நம்ம சதைகள் எல்லாம் பயப்பட்டு அப்படியே நடுங்க வேண்டும். మా దేవుడు మాట్లాడేదాడు, మన ఎముకలు సదంతా అల్లాడాల. ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷி என் வார்த்தைக்கு நடுங்கிற மனுஷனா இருக்கிறானோ அவனை தான் நான் கண் நோக்கி பார்ப்பேன், அவனை தான் நான் ஆசீர்வதிக்க முடியும். నా వాక్యానికి ఎవడు భయపడతాడో వాళ్ళదా నేను ఆశీర్వదిస్తున్నా, அவனை தான் நான் கண் நோக்கி பார்க்க முடியும். వాటిందా నేను చూస్తున్నా. என் வார்த்தையை இஷ்டம் போல அவன் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடுகிறானா இருந்தால் அவனை நான் கண் நோக்கி பார்க்க முடியாது, அவனை நான் ஆசீர்வதிக்க முடியாது என்று இந்த காலை வேளையில உங்களிடத்தில் மேலத்தில் ஆண்டவர் பேசுகிறார். నా మాటిని సోవుల్లో ఇడిసి పెట్టి పోయేవాడిని నేను ఆశీర్వదించును అనేసి దేవుడు పోతాడు. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு நடுகிறோமா? ఈ పొద్దు దేవుని మాటకి భయపడతామా? ஆண்டவர் விடுதென்று காரியத்தை நம்ம விடுகிறோமா? దేవుడు విడాదనే కార్యాన్ని విడిస్తామా? உண்மையுள்ள இதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஓடி வருகிறோமா? నిజమైన హృదయంతో దేవుని సమూహానికి పరిగెత్తొస్తామా? அல்லேலூயா. 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 அல்லேலూయా. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்துக்கு என் வார்த்தைக்கு யார் யார் நடுங்குறாங்களோ அவங்களை என் கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்களை நான் ஆசீர்வதிக்க இருக்கிறேன். அவங்களை நான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன். నా వాక్యానికి నాకు దిగులు పడే వాళ్ళు ఎప్పుడు నేను ఆశీర్వదిస్తానే ఉంటాను. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளதான் தேவ பிரசன்னம் இருக்கும், அவங்களுக்குள்ளதான் சந்தோஷம் இருக்கும், அவங்களுக்குள்ளதான் சமாதானம் இருக்கும். వాళ్ళలోగా దేవుని వాక్యం ఉండును, సమాధానము సంతోషం ఉండును. அவங்கனாலதான் சொல்ல முடியும், நான் பாதாளத்தில் போனாலும் நான் இருளில் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவங்கனாலதான் சொல்ல முடியும். నేను బాధాలకు పోయినాను, చీకటికి పోయినా దేవుడు నా జొత్తులు ఉన్నాడని చెప్పొచ్చును. ஹல்லேலூயா. வசனத்துக்கு நம்ம நடுங்காமல் இஷ்டம் போல வாழ்கிறோம் என்றால் இருள் வரும்போது நம்ம எல்லா சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு பயம் உண்டாகும், நடுக்கம் உண்டாகும். మనకి ఆ వాక్యం మన మనసులో లేదంటే మనం పట్టుకోకుండా మబ్బులనని ఏంట్లనని మనకి భయం వస్తుంది. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒண்ணே என் வார்த்தைக்கு பயந்து நடுங்கு. ఒకటి నా మాటకి భయపడినడి, இல்லாவிட்டால் లేదంటే சூழ்நிலைகள் பிசாசு நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவான். பிசாசு మన சூழ்நிலை மாறுస్తాడు. நமக்கு குழி பறித்துக் கொண்டிருக்கிறான். మనకి గుంత తోడుతాడు. நம்மளை விழுங்க வேண்டும் என்று அவன் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். நம்மளை மிங்காலன்னு வாஞ்சிస్తాడు. நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்த வேண்டும் என்று அவன் என்ன பண்றான்? காத்து கொண்டு இருக்கிறான். మన బతుకు పాడు చేయాలని அவட కాసుకొని ఉన్నాడు. ஓ மகனே, நல்லா குடி, சாராயம் குடிக்கிறியா? நல்லா குடி. బాగా కొడుక సారాయి తాగుతావు. இன்னும் 2 வருஷம் தான் நீ உயிரோடு இருக்க போற. ఇంక 2 ఏళ్లలో నువ్వు ప్రాణం போற. உன் மனைவி அனாதையா போக போறா. నీ భార్య అనాదిగా, உன் பிள்ளைகள் அனாதையா போக போறாங்க. అనాదిగా పోతారు. நீ நல்லா குடி, நீ மனம் திரும்பாத. నువ్వు బాగా తాగు, మనసు మారాలి. நீ நல்லா வெத்தலை பாக்கு போடு. నువ్వు బాగా ఆకు వక్కే. இன்னும் 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் தான் உனக்கு டைம். 6 నెలలు 3 నెలలు தான் నీకు டைம். ஆனா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிக்கிறாரு? நல்ல முதியர் வரைக்கும், நம்ம பேர பேத்திகளை பாக்குற வரைக்கும் நம்மள உயிரோடு வச்சிருக்கிறேன் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. మనకి వయసు అయినప్పుడు మనమరాల్ని మనమర బిడ్డలు చూసాక మమ్మల్ని ఆరోగ్యం, நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்களை நம்ம பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. మన బిడ్డలు వాళ్ళ బిడ్డలు కూడా చూసాక ఆరోగ్యంగా పెట్టింటాడు. ஆண்டவருக்கு அதுதான் விருப்பம். దేవునికి అదిదా ఇష్టం. ஆனா பிசாசு என்ன பண்றான்? అయినా పిశాచు ఏం நீ చేస్తాడు? மனம் திரும்ப வேண்டாம், నువ్వు మనసు మారు. உன் வாழ்க்கையை அழிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். బతుకు చెడిపోయాక నేను உன் కాసుకోను. குடும்பத்தை நாசப்படுத்த நான் காத்து கொண்டிருக்கிறேன். బతుకుని నాశనం చేసేకి నేను ఉండాను. அல்லேலூயா. குடும்பத்துல புருஷன் மனைவிக்கு ஒரு சண்டை வந்து ఒక కుటుంబంలో మొగనికి భార్యకి జగడాలు వచ్చి மனைவி புருஷனை கொண்டு விட்டாள். భార్య వచ్చి మొగుడిని చంపేశా. கணவன் வந்து மனைவியை கொண்டு விட்டார். మొగుడు వచ్చి భార్యని చంపేశా. அல்லேலூயா. நியூஸ் பேப்பர்ல, டிவி செய்தியில ஏராளமாய் நியூஸ் வந்து கொண்டே இருக்குது. நியூஸ் பேப்பர்ல செய்தியில வஸ்தானே. ஏனென்றால் பிசாசு அவங்க வாழ்க்கையை என்ன பண்றான்? நாசப்படுத்தும்படி அவன் காத்து கொண்டிருக்கிறான். பிசாசு వాళ్ళ బతుకును పాడు చేయాలని కాసుకొని, நானும் மனம் திரும்பாமல் இருந்தால் நாமளும் நம்ம வாழ்க்கையும் அப்படியே ஆகும். నువ్వు నేను మనసు మారలేదంటే మన బతుకు కూడా అట్లదే అవును. அதனால் இன்றிலிருந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தை ஓடி போய், ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தும்படியாக, உம்மை வேதனைப்படுத்தும்படியாக நான் ஏதாவது செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க என்று நம்ம அற்ப என்ன பண்ணோம்? நம்மளையே ஒப்பு கொடுக்க வேண்டும். మన పరిగెత్తి పోయి దేవుని సమూహంలో పోయి, దేవుడా నిన్ను దుఃఖపరిచిండే, నిన్ను అవమానపరిచిండే, నన్ను క్షమించని అడగాల. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5ஆம் வாக்கியமோ. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியுங்களா. அல்லேலூயா. நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள். మిమ్మల్ని మీరే శోధించి చూడండి. நெய்யாலுமே ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? నిజంగానే దేవుని ప్రీతిస్తారా? ஆண்டவர் மேல உங்களுக்கு மெய்யாலுமே விசுவாசம் இருக்கிறதா? దేవుని మీద నిజంగానే మీకు విశ్వాసం ఉందా? அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆண்டவர் வாழ்கிறாரா? మీలోగా దేవుడు బతుకుతాడా? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். మీలోగానే మీరు ఆరాధించి చూడండి. எனக்குள்ள ஆண்டவர் இயேசு சுவாமி உயிரோடு இருக்கிறாரா? నాలోగా దేవుడు యేసు స్వామి ప్రాణంతో ఉన్నాడా? எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? నాలోగా దేవుడు ఉన్నాడా? மாராயா ஆராய்ந்து பாரு. ఆరాధించి చూడు. அச்சையா ஆராய்ந்து பாரு. ఆరాధించి చూడు. அல்லேலூயா அல்லேலூயா. மணிக்குமாரி ஆராய்ந்து பாரு. மணிக்குமாரி ஆராய்ந்து చూడు. அல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். మమ్మల్ని మనమే శోధించి చూడని దేవుడు చెప్తాడు. அல்லேலூயா அல்லேலூயா.
వాసింగే లూకా 15:7 లూకా 15:7 వాక్యము வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. 99 பேரு மனம் திரும்பல. 90 மனுஷன் மனசு மாறல. அவங்கனால ஒரு சந்தோஷமும் பரலோகத்தில் இல்ல. వాళ్ళకి ఇంకా యా సంతోషము లేదు పరలోకంలో. அல்லேலூயா. 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 99 பேர் மனம் திரும்பவில்லை. 99 மனுஷன் மனசு ஒரே ஒருத்தர் மனம் திரும்பினான். ஒரே ஒரு மனுஷன் மனசு அதனால பரலோக ராஜ்யம் சந்தோஷமா இருக்குது. దాని ఇంకా పరలోక రాజ్యం సంతోషంగా ఉండింది. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை தினந்தோறும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். మనం రోజు దేవుని పరలోక రాజ్యాన్ని సంతోషం చేపియాలి. அல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷமாறாதான் நம்ம மேல ஆசீர்வாதங்களை பொழிவார். దేవుడు సంతోషంగా ఉంటేనే మమ్మల్ని ఆశీర్వాదంగా నింపబడతాడు. அல்லேலூயா. நம்ம எப்படி பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறது? మనం ఎట్లా పరలోక రాజ్యాన్ని సంతోషపరిచేది? நம்ம மனம் திரும்பும் போது ஐயோ என் மகன் மனம் திரும்பி விட்டான் என்று ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஐயோ నా బిడ్డ మనసు మారిందని దేవుడు సంతోషపడతాడు. ஐயோ இவர் இத்தனை நாள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருந்தா இப்போ கீழ்ப்படிய ஆரம்பிச்சுட்டா என்று சந்தோஷப்படுவாரு. నా మాటికి తగ్గి నడిలేదే ఇప్పుడు తగ్గి నడుస్తాడని దేవుడు సంతోషపడతాడు. இவ்வளவு நாளும் எந்த கூட்டத்துக்கோ எந்த ஜெபத்துக்கோ போவாது இருந்தா ஐயோ மனம் திரும்பி எல்லா ஜெபத்துக்கு போறானே என்று பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். యా గుంపుకి వీడు చేరుకోలేదే ఇప్పుడు అన్ని గుంపుకు పోతాడు అనేసి పరలోక రాజ్యం సంతోషపడుతుంది. யாருக்கும் தெரியாத போன்ல மொபைல்ல அசுத்தமான காரியங்கள் பார்த்து கொண்டிருந்தா சினிமா பிக்சர் சீரியல் பார்த்து கொண்டிருந்தா இப்பொழுது அவன் மனம் திரும்பிட்டா இப்போது அதை செய்வதில்லை என்று பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. ఈ దేవుడికి తెలియకుండా పిక్చర్ సీరియల్ సీక్రెట్ పాపాలంతా చేస్తా ఉండే దాన్ని ఇంకా విడుదలైనాక పరలోక రాజ్యం సంతోషపడుతుంది. హల్లెలూయా. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 16 ప్రకటన 16 நீ மனதிலிருந்து இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், ஆவியானவர் வாரம் தோறும் நமக்கு வீட்டு ஜெபத்திலயோ ஒவ்வொரு ஜெபத்திலயோ நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாரு. ఆవి దేవుడు ఇంటి ప్రార్థనలను వారం మన దగ్గర మాట్లాడుతానే ఉన్నాడు. அல்லேலூயா. மனம் திரும்பு. మనసు మారు. நீ மனம் திரும்பவில்லை என்றால் మనసు మారలేదంటే பட்டயம் வருகிறது. కత్తి వస్తుంది. அல்லேலூயா. அல்லேலూயா. பட்டயம் வருகிறது. కత్తిగా వస్తుంది. காது உள்ளவன் கேட்க கடவன். చెవు ఉండేవాడు వినేవాడు. காது உள்ளவன் கேட்க கடவன். చెవు ఉండేవాడు వినేవాడు. ஐயா நீங்க எதிர்ல மனம் திரும்ப என்று உங்களுக்கு தெரிகிறது. మేమిట్లా మనసు మారాలని మీకే తెలుసును. உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்ல. మీ బతుకులో ప్రార్థన లేదు. குடும்ப ஜெபம் இல்ல. కుటుంబ ప్రార్థన. அதிகாரம் ஜெபம் இல்ல. పొద్దున ప్రార్థన. பைபிள் படிக்கிறது இல்ல. బైబిల్ చదివేలే. நீங்க மனம் திரும்ப வேண்டும். మీరు మనసు మారాలా. கெட்ட பேச்சு கெட்ட வார்த்தைகள் பொறாமை చెడ్డ మాటలు పోరామ மனம் திரும்ப வேண்டும். మనసు మారాలా. அன்பு இல்ல. ప్రేమ లేదు. என் கணவனை நேசிக்க முடியல. మొగన్ని ప్రీతిస్తా ఉన్నా. மனைவியை நேசிக்க முடியல. భార్యను ప్రీతిస్తా ఉన్నా. நமக்கு விரோதமாய் வருகிற எதிரிகளை நம்மளால நேசிக்க முடியல. మనకి విరోధంగా వచ్చే విరోధుల్ని మనం ప్రీతిస్తా ఉన్నా. மனம் திரும்ப வேண்டும். మనసు మారాలా. காணிக்கையும் தசமபாகத்துல நான் தருவதில்லை. కానిక దశన బాగా ఇచ్చేలే. ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதில்லை. దేవునికి నిజముగా ఉండాలి. ஆனா அவருக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும். అయినా అతని దగ్గర ఉండే ఆశీర్వాదం కావాలా. ஆனா அவருக்கு நான் சந்தோஷப்பட்டு காணிக்கையும் தசமபாகம் நான் தர மாட்டேன். అతని సంతోషం ఉండే దానికాக నేను కానిక దశ சபைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், உதவியா இருக்க மாட்டேன். సభకి నేను హెల్ప్ చేసే పోయేలే. அல்லேலூயா. என் காணிக்கையினால அவருக்கு உதவி செய்ய மாட்டேன். నా కానికి ఇంకా వాళ్ళకి హెల్ప్ చేసేలే. மனம் திரும்ப வேண்டும். మనసు మారాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. மத்தேயு 24ஆம் அதிகாரம் మత్తయి 24 44 வசனம். நீங்கள் நிழலாக நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நாம நினைக்காத நாள்ல வந்துடுவார். திடீர்னு வந்துடுவார். దేవుడు మనం తెలుసుకోకుండా రోజు దిడీర్ను వచ్చేస్తున్నాం. அதனால நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். మనం ఎప్పుడు ఆయుతంగా ఉండాలా.
ஐயோ இன்னும் ஒரு மாசம் நான் பாவத்திலே இருக்கிறேன், ఇంకా నల్ల పాపంలోనే ఉంటాను, இன்னும் ஒரு வருஷம் நான் பாவத்திலே இருக்கிறேன், ఇంకా ఒక ఏడాది నేను పాపంలోనే ఉంటాను, நான் ஒரு வருஷம் கழிச்சு மனம் திரும்புறேன், ఒక ఏడాది ఇడిచి మనసు మారుతాను, நான் ஒரு வருஷம் கழிச்சு ஞானஸ்தானம் எடுக்கிறேன், నేను ఒక ఏడాది ఇడిచి జ్ఞానస్థానం ఎత్తుతాను, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் என்ன பண்றேன், பொய் பேசாம இருக்கிறேன், ఇంకా ఒక ఏడాది ఇడిచి నేను అబద్ధం మాట్లాడుకుని ఉంటాను. ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, நான் திடீரென்று வருவேன். నేను దిడీర్ నేను వస్తున్నాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்கள், ஒரு திருச்சபைக்கு ఒక తిరుచబిల్ల ஒரு மகள் என்ன பண்ணா இன்னொரு மகளை கூட்டிக் கொண்டு வந்தாள். ఒక బిడ్డని ఇంకొక బిడ్డ తోడుకొని వచ్చా. புதிதாக அந்த மகள் வந்திருக்கிறார். కొత్తగా వచ్చింది ఆ బిడ్డ. அந்த மகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். దేవుడు మాట్లాడతాడు. அந்த ஊழியக்காரன் அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறார். ఆ సేవకుని పెట్టి పిలిచి మాట్లాడితే ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும், உன் பாவத்தின் வாழ்க்கையை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லுகிறாரு. దేవుడు మాట్లాడతాడు, పాపం ఇంకా మనసు మారని దేవుడు మాట్లాడతాడని ఒక సేవకు ముఖాంతరంగా చెప్తాడు. அந்த மகள் சொல்றாள், ఆ బిడ్డ చెప్తుంది, ஐயா எனக்கு இப்பதான் 20 వయసు, నాకు ఇప్పుడుదా 20 ఏండ్లు, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 70-80 వయసు ஆகும்போது நான் மனம் திரும்புறையா, 70 ఏండ్లు అయినాక నేను మనసు మారుతానయ్యా. ஏன் மனம் திரும்பி நான் எதுக்கையா பரிசுத்தமா வாழணும், నేను ఇప్పుడే మనసు మారు ఎట్లయ్యా నేను పరిశుద్ధంగా நான் கொஞ்சம் வெத்தலை பாக்கு போட்டு నేను ఇంకా కొంచెం நல்லா சாராயம் குடிச்சிட்டு బాగా సారాయి తాగి நல்லா సినిమా పిక్చర్ பார்த்துக்கொண்டு బాగా సినిమా పిక్చర్ நல்லா என்ஜாய் பண்ணுவையா இப்போ బాగా సంతోషంగా ఉండాలయ్యా என்று அந்த மகள் சொன்னாள். అట్లా నా బిడ్డ చెప్పా. அந்த ஊழியக்காரோ கண்ணீரோடு, இதோ தெரியலமா ஆவியானவர் சொல்றார் நீ மனம் திரும்ப வேண்டும், இன்னைக்கே மனம் திரும்ப வேண்டும் ஆவியானவர் சொல்றார் என்று கண்ணீரோடு அந்த ஊழியக்காரர் பேசிக் கொண்டிருந்தார். ఆ సేవకుడు కన్నీరుతోడ ప్రార్థన చేసి ఈ రోజే నువ్వు మారాలని దేవుడు చెప్తాడమ్మా. அந்த மகள் மனம் திரும்பவே இல்ல. ఆ బిడ్డ మనసు మారలే. சர்ச்சை விட்டு வெளியே போனா సరిచిడిసి బయటికి ஒரு పోతే பெரிய லாரி அந்த மகள் மேல ஏறி போய்விட்டது. పెద్ద లారీ వచ్చి ఆ బిడ్డని మీద ఎక్కిపోయింది. அந்த பெரிய லாரி அந்த மகளை அந்த ஒரே செகண்ட்ல அந்த மகள் மறித்து விட்டாள். ఆ ఒకే సెకండ్ లో ఆ బిడ్డ చెడిపోయా. அந்த ஊழியக்காரர் அழுது கொண்டே இருந்தார். ఆ సేవకుడు ఏడుస్తాడు, ஐயோ ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சு, అయ్యో ఒక ఆత్మ నరగానికి ஐயோ వెళ్ళి, ஆண்டவர் எவ்வளவோ சொன்னாங்களே, అయ్యో దేవుడు ఎంతో அம்மா చెప్పలే. இன்னைக்கு நீ மனம் திரும்ப மாட்டாயா, இன்னைக்கு நீ மனம் திரும்ப என்று கண்ணீரோடு ஆவியானவர் பேசினாரு. అయ్యో మనసు మారు మారని దేవుడు చెప్పుతానే ఉండినే. ஐயோ உன் ஆத்மா நரகத்துல போயிடுச்சேம்மா, అయ్యో నీ ఆత్మ నరగానికి அந்த వెళ్ళిపోయినమ్మా. ஊழியக்காரர் கண்ணீரோடு அந்த வாசல்ல நின்று அழுது கொண்டிருந்தாரு. ఆ సేవకుడు ఆ వాకిళ్ళ కన్నీరుతోడ ఏడిసే. இன்னைக்கும் ஆவியானவர் தேவன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ఇప్పుడు దేవుడు మన మధ్యలో ఉన్నాడు. உங்களை என்னை பார்த்து அவர் அழுது கொண்டிருக்கிறார். నిన్ను నన్ను చూసి దేవుడు ఏడుస్తాడు. மகனே மகளே, కూతురా కొడుక, இன்னைக்கு நீ மனம் திரும்புவாயா, ఈ రోజు మనసు మారుతావా, இன்னைக்கு நீ மனம் திரும்புவாயா, ఈ రోజు మనసు మారుతావా, இன்னைக்கு நீ மனம் திரும்புவாய் என்று ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து ఈ கேட்கிறாரு. పొద్దు నీ మనసు మారుతుందా? ஆண்டவர் சொல்ல திடீர் என்று வருவாராமா. దేవుడు దిడీర్ను వస్తాడు. நம்ம மரணம் எப்ப வருதுன்னு நமக்கு தெரியாது. మరణం ఎప్పుడు వస్తుందని తెలియదు. ஆண்டவர் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. దేవుడు ఎప్పుడు వస్తాడని మనకి తెలియదు. வசனம் சொல்கிறது, ఆయన వాక్యం చెప్తుంది, ஆயத்தமாயிருங்கள், నువ్వు ఆయుత్తముగా, எப்போதுமே ஆயத்தமாயிருங்கள், ఎప్పుడు మీరు ఆయుత్తంగా, எப்போதுமே மனம் திரும்பி ஆயத்தமாயிருங்கள். ఎప్పుడు మనసు మారి ఆయుత్తంగా ఉండండి. அப்படியே நம்ம முட்டி போடுவலாமா, మనం అట్లే మోకాలు వేస్తాము, ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா, దేవుని సమూహంలో ఒప్పిస్తాము. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே பயபக்தியாக అందరూ కండ్లు మూసి భయం భక్తిగా, ஆண்டவர் சொல்ல என் வசனத்துக்கு நடுங்கிற மனுஷனை நான் கண் நோக்கி பார்க்கிறேன். నా వాక్యానికి ఎవరు భయపడతారో వాళ్ళ కంటి చూపుతా చూస్తాను. மகனே மகளே, కూతురా కొడుక, இத்தனை வருஷம் நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்று ஆண்டவர் பொறுமையா இருந்து விட்டார். ఇన్నేండ్లు మనం ఎట్లా బతికితమని దేవుడు పొరిమిగా ఉండే. 2026 வருஷத்துல ఈ 2026 ఏడాదిలో இந்த முதலாவது வாரத்துல ఈ ఫస్ట్ వారంలో நம்ம ஒப்பு கொடுக்கலாமா, మమ్మల్ని ఒప్పిస్తామా? ஆண்டவர் உங்க வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. అప్పా నీ వాక్యానికి భయపడే బిడ్డలుగా మార్చు తండ్రి. ஆண்டவர் உங்க வசனத்தை கேட்ட உடனே நாங்க மறந்து போக கூடாது. నీ ஆண்டவரே, వాక్యం తెచ్చిన మేము మరిచిపోకూడదయ్యా. ஆண்டவரே நீங்க இன்னைக்கு என்ன பேசுனீங்க, ఈ రోజు ఏం మాట్లాడుతుంది, வீட்டுல போய் நாங்க அதையே யோசிக்கணும். ఇంట్లో పోయి అదే యోచన என் చేయాలి. மனைவி கிட்ட அதே நான் பேசணும். నా భార్య దగ్గర అదే ஐயோ మాట్లాడాలి. இன்னைக்கு என் நேரத்துல ஆண்டவர் பேசினார் மகளே, ఈ రోజు దేవుడు నా దగ్గర మాట్లాడబ్బా, என் இடத்துல பேசினார் என்று உங்க மனைவி இடத்துல நீங்க போய் சொல்லுங்க. నా దగ్గర మాట్లాడని భార్య உங்க దగ్గర புருஷன் இடத்துல நீங்க போய் சொல்லுங்க. నీ మొగని దగ్గర పోయి చెప్పు. இனிமே
ఇనిమేటి నా సీరియల్ పాక మాటేను మనవి నీங்க சொல்லுங்க భార్యలు మీరు పోయి చెప్పండి సీరియల్ நீங்க மீட்டுக்கு சூடணும் இனிமேட்டு நான் கோவப்பட மாட்டேனே கணவன் நீங்க போய் சொல்லுங்க இனிமேட்டுக்கு கோபப்படானு பட்ட చెప్పండి அப்படி நீங்க இன்னைக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தையை உங்க வீட்டுல கொண்டு போய் அத தியானம் பண்ணிக்கொண்டே இருங்க దేవుడి రోజు మాట్లాడే మాటని ఇంట్లో పోయి ధ్యానం చేస్తా ஒருத்தர் நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி பேசுறாரு இந்த வசனம் மூலமா ஆண்டவர் ஏதோ பேசினாரு உன்னதத்துல எந்த வசனம் மூலமா பேசினாரு என்று ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேரும் கேட்டு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வாழுங்க ఈ రోజు దేవుడు ఏమో మాట్లాడా ఈ రోజు దేవుడు ఇలాగా మాట్లాడని రోజు ఇద్దరు మొగుడు భర్త మారి మాట్లాడుకోండి ஆண்டவர் சொல்றாரு நம்ம கெட்டு போக கூடாதுன்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும் మనం చెడిపోక కూడదంటే మనసు మారాలా நம்ம எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறோமா అన్నిట్లో నిజముగా ఉండామా சபைக்கு உண்மையா இருக்கிறோமா సభకి నిజంగా ఉండామా ஒவ்வொரு ஜெபம் வைக்கிறாங்களே ఒక్కొక్క ప్రార్థన நான் வீட்டுல தூங்கிட்டு சாப்பிட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேனே నేను తినేసి బాగా నిద్రపోయి సంతోషంగా எல்லா ஜெபத்துக்கு நான் போவதில்லையே అన్ని ప్రార్థనలకు పోయేలేదే ஐயோ ஆண்டவரே நான் மன்னிங்க అయ్యో దేవుడా నన్ను இந்த வருஷத்துல நான் ஆண்டவரே வர வேண்டும் கர்த்தாவே ఈ ఏడాది అన్నిట్లో నేను కలుసుకోవాలి இந்த வருஷத்துல நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே నేను ఈ ఏడాదిలో అన్నిట్లో ఒప్పించుకుంటానప్పా ஆண்டவரே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு దేవుడు మాట్లాడుతానే ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே దేవుడా నేను మారుతాను ஆண்டவரே நேரத்துல பேசுங்க ஆண்டவரே దేవుడా నా దగ్గర మాట్లాడు ஆண்டவரே தாவீது ராஜா ஜெபித்தார் దావీదు రాజా என் இதயத்துல என்ன குற்றம் இருக்குது என் இதயத்துல என்ன பாவம் இருக்குது உமக்கு துக்கப்படுத்துகிறபடி நான் எதையாவது செய்தால் அதை சொல்லுங்க ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன் என்று தாவீது ராஜா ஜெபித்தார் దావీదు రాజా అడిగే నా దగ్గర ఏమైనా తప్పుంటే కోపం ఉంటే మనసు మారేట్టు మార్గం చేయని இன்னைக்கு நாம ஜெபிக்கலாம் మనం ప్రార్థిస్తాము இல்ல நமக்கு தெரியும் நம்ம எதுல ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோம் நமக்கு தெரியும் మనం దేవునికి ఇష్టం లేని బతుకేమేమి ఇట్లా బతుకుతామని మనకి తెలుసును அதுல இருந்து நம்ம மனம் திரும்புவோம் దాన్ని ఇంకా మనసు அதை நம்ம வெறுத்து விடலாம் దాన్ని దూషిస్తాము அந்த பாவமான வாழ்க்கையை நம்ம வெறுத்து விடலாம் ఆ పాపమైన బతుకుని దూరం எப்படி చేస్తాము பண்ணியை நம்ம வெறுப்போமோ ఎట్లా మన పందుల్ని దూరం பண்ணி చేస్తాము வந்தா நம்ம வீட்டுக்குள்ளே விடுவதில்லை పందులు వస్తే మన ఇంటిలో அதே చేర్పించాలి போலதான் என் வாயில நான் சிகரெட்டை விட மாட்டேன் என் வாயில கெட்ட பேச்சு விட மாட்டேன் என்று நாம செவிக்கணும் அதை வெறுக்கணும் మనము కూడా సిగరెట్ తాగకూడదు చెడ్డ మాటలు మాట్లాడకూడదని దూరం చేయాలా ஜெயலட்சுமி ஆண்டு ஜெபிப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க ஹalleluya ஜெபிங்க ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஒப்புக்கொடுக்கிறாங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரே நம்ம மனம் திரும்ப ராஜா ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்ப ராஜா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிக்காத காரிய நேரத்தில் என்ன இருக்குது ராஜா தேமை இருக்குதா பொறாமை இருக்குதா ஆண்டவரே அப்பா இயேசுப்பா நம்ம மனம் திரும்ப ராஜா நான் எல்லா ஜெபத்துக்கும் போக மாட்டேன் ஆண்டவரே காணிக்கை தசமாகத்துல நான் உண்மையா இல்ல ஆண்டவரே உம்மை ஏமாத்துறேன் ஆண்டவரே ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே இயேசுவே நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே ராஜாவே நான் மனம் திரும்புறேன் இனிமேட்டு நான் எரிச்சல் படக்கூடாது ராஜா எரிச்சலே படக்கூடாது ஆண்டவரே என் வாழ்க்கையை எரிச்சல் ஆள் இருக்கக்கூடாது ராஜா அவிசுவாசம் இருக்கக்கூடாது ராஜா அவிசுவாசம் இருக்கக்கூடாது ராஜா நான் மனம் திரும்புறேன் ராஜா நான் மனம் திரும்புறேன் ஒப்புக்கொடுங்க இயேசுவே ஆண்டவரே இனிமேட்டு உங்களுக்கு நான் பயப்படுவேன் நான் நடுங்குவேன் ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே என் இஷ்டம் போல நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே என் இஷ்டம் போல நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே சீரியல் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே சினிமா பார்க்க மாட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே போன பார்க்க மாட்டேன் ஆண்டவரே நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அழைக்கிற சொல்ல சபையாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மன்னிங்க ஆண்டவரே நான் மன்னிங்க என் வாழ்க்கையில ஆண்டவரே சமாதானம் வேணும் சந்தோஷம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் ஜெபிங்க கேளுங்க அடிக்கடி ஹalleluya 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 అనుదినము నాకు మన అనేది రోజు మీ మనసు మారాలయ్యా நீங்க சொல்றீங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் திரும்புறியோ ఎంతకెంతకు మనసు మారుతావో எவ்வளவுக்கு எவ்வளவு ஓட்டையை நீங்க தைக்கிறியோ ఎంతకెంత హోల్స్ను మూస్తావో அவ்வளோ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமாகும் అంత ఆశీర్వాదం నీకు సొంతమైతుంది
ఉంది. நீ எதிலுமே மனம் திரும்பாமல் నువ్వు ఏంట్లోనూ మారకుండుంటే உன்னை நீ ஒப்பு கொடுக்காமல் நம்ம வாழ்ந்தோம் என்றால் ఒప్పేయకుండా మనం బతికిందామంటే நமக்குள்ள சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. మనలోగా సంతోషము సమాధానం ఉండదు. நம்ம எப்போதும் கோபத்தோடு எரிச்சலோடே இருப்போம். ఎప్పుడు కోపంగా మంటగానే ఉంటాము. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப மகனே. ఒక్కొక్క రోజు దేవుడు చెప్తాడు, என் பாதத்துல கண்ணீரோட வா, నీ పాదాల దగ్గర కన్నీరు, என் பாதத்துல கண்ணீரோட வேதனையோட துக்கத்தோட வா, నా పాదాల దగ్గర కన్నీరు దుఃఖతోడ రా, என் பாதத்துல நடுக்கத்தோட வா, నా పాదాల దగ్గర భయంగా రా. உன்னை நான் மாத்துகிறேன் மகனே, నిన్ను మారుస్తాను, உன்னை மாத்துகிறேன். నిన్ను మారుస్తాను. உன்னால நீ மாறவே முடியாது. నేను ఇంకా మారేస్తాను. உன்னால அந்த கெட்ட பழக்கத்தை விடவே முடியாது. నేను ఇంకా చెడ్డ పలుకు విడిచేస్తాను. உன்னால அந்த வெதரமாக்க முடியவே முடியாது. నేను ఇంకా యాకోబు విడిచేస్తాను. உன்னாலே நல்லவனாய் மாற முடியாது. నేను ఇంకా మంచోడుగా, உன்னாலே பரிசுத்தமாய் மாற முடியாது. నేను ఇంకా పరిశుద్ధంగా మారేస్తాను. ஆனால் என் பாதத்தில் வந்து கண்ணீரோடு கண்ணீரோடு பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு என் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் வருவேன் என்றால் నా పాదాల దగ్గర కన్నీరుతోడ, భయంతోడ, భక్తితోడ వస్తేగాన நான் உன்னை மாற்றுகிறேன். నేను నిన్ను మారుస్తాను. உன்னால் எதை விட முடியலையோ அதை நான் உனக்கு விடும்படியாக என் அபிஷேகத்தினால் என் வல்லமையினாலே அந்த கட்டுகளை நான் உடைப்பேன் என்று சொல்லுகிறார். ఎవరేది నేను ఇంకా ఇడిసే కాలేదో నా అభిషేకం ఇంకా నేను ఆ కట్టెలంతా పగలు కొడుతున్నా. எப்படி ஒரு நோய்க்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு விடாம நாம போறோமோ அதே போல இந்த பாவத்தை விடும்படியாக இந்த அசுத்தமான காரியத்தை விடும்படியாக ஒவ்வொரு நாளும் அன்பு சமூகத்துல கண்ணீரோடு கண்ணீரோடு இயேசுவே இந்த கெட்ட பழக்கம் எனக்கு வேண்டாம், இயேசுவே எனக்கு இந்த கெட்ட பழக்கம் வேண்டாம், எனக்கு விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, நான் அந்த விடுதலை தர வரைக்கும் உங்களை விட மாட்டேன், எனக்கு விடுதலை தாங்க அந்த ஒரு பாதத்துல பிடிச்சு கண்ணீரோடு நம்ம ஜெபிப்போம் என்றால் మనం అనారోగ్యం ఎట్లా డాక్టర్ దగ్గర పోయి ట్రీట్మెంట్ తీసుకుంటామా రోజు, అదే తర మనం రోజు చెడ్డ పలకం ఇంకా విడుదలయ్యి మనం ఆశీర్వాదానికి ఆయుధంగా ఉండాలా. ஆண்டவரே நம்ம ஒவ்வொரு நாளும் போக வேண்டும். మనం ఒక్కొక్క రోజు పోవాలా. ஒரு நோய் வந்தா டாக்டர் சொல்றாங்க ఒక నొప్పి వస్తే డాక్టర్ விடாம நீங்க வர வேண்டும், ఇడకుండా రావాలా, விடாம வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ள வேண்டும், ఇడకుండా ఇంజెక్షన్ తీసుకోవాలా. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, అదే తరగా దేవుడు చెప్తాడు, உன் கெட்ட பழக்கத்தை நீ விட முடியாது மகளே, ఆ చెడ్డ పలకం నువ్వు విడను బిడ్డ, உன்னால நீ அந்த கெட்டது பார்க்காத இருக்க முடியாது, ఆ చెడ్డది నువ్వు చూడకుండా உன்னால ఉండాలి, சினிமா பார்க்காத இருக்க முடியாது, ఆ సినిమా చూడకుండా உன்னால ఉండాలి, கோவப்படாம இருக்க முடியாது, ఆ కోపం చేయకుండా உன்னால எரிச்சல் படாம இருக்க முடியாது. మంట పడకుండా ఉండే కాదు. அதுக்காக தான் சொல்றேன், దానికాగా என் చెప్తాను, பாதத்துல ஓடி வா, నా పాదాల என் దగ్గర, பாதத்துல ஓடி வா, నా పాదంలో రా, என் பாதத்துல கண்ணீரோட வா, నా పాదంలో என் కన్నీరు, பாதத்துல நடுக்கத்தோட வா, నా పాదంలో భయంతో రా. நான் உன்னை மாத்துகிறேன், నేను నిన్ను நான் உன்னை மாத்துவேன், நான் உன்னை மாத்துவேன். నేను మారుస్తాను. இந்த ஆண்டவர் இந்த வருஷத்துல சொல்கிறாரு, దేవుడు ఏడాది చెప్తాడు, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, ఎంతకెంత நீ గొప్పిస్తావు, எவ்வளவுக்கு எவ்வளவு நீ மனம் திரும்புகிறாயோ, ఎంతకెంతకు మారుతావు, அவ்வளவு சமாதானம் அவ்வளவு சந்தோஷம் உன் இதயத்தையால் நான் நிரப்புவேன். అంత సంతోషము సమాధాన్ని హృదయంలో నింపబడతావు, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்திலே உன் கண்களினாலே காண்ப செய்வேன் అంత ఆశీర్వాదం నీ కళ్ళలో చూపిస్తున్నా என்று ஆண்டவர் பேசுகிறாரு. దేవుడు చెప్తాడు. ஆண்டவரே, దేవుడా, இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ఈ ఏడాది నీ వాక్కు తత్వం ఇచ్చిన దానికాగ எங்க వందనాలు. இடத்துல தெளிவாய் நீங்க பேசிருக்கீங்க ஆண்டவரே, మా దగ్గర తెలివిగా మాట్లాడిండవయ్యా, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்க பேசிருக்கீங்க ஆண்டவரே. మేము ఎట్లా బతకాలని మాట్లాడిండవయ్యా. ஆண்டவரே வார்த்தை கேட்டு நாங்க மறக்கிற பிள்ளைகளா இருக்க கூடாது నీ ஆண்டவரே. వాక్యమైన మరసిపోయే బిడ్డలుగా ఉండకూడదు. ஆண்டவரே, நாங்க மனம் திரும்பவில்லை என்றால் நாங்க கெட்டு போய் விடுவோம் என்று சொல்லுது ராஜா உங்க வார்த்தை. మనసు మారలేదంటే నువ్వు చెడిపోతావని చెప్పిండవయ్యా. ஆண்டவரே, దేవుడా, மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. మనసు మారే இந்த ఒప్పిస్తామయ్యా. காலை வேளை எந்தெந்த பிள்ளைகள் ராஜா மனம் திரும்ப ஒப்பு கொடுத்துருக்காங்களோ, ఈ పొద్దున్న సమయంలో ఆ బిడ్డలు ఒప్పించిండారా, మనసు మారే நீர் பார்த்திருக்கீங்க ராஜா. తండ్రి నువ్వు அவங்க చూసిండవయ్యా. கருத்தை நீங்க பிரிச்சு கொள்ளுங்க ராஜா. వాళ్ళు చేయి నువ్వు పట్టుకోండి, அவங்களுக்கு உதவி நீங்க செய்யுங்க ஆண்டவரே. వాళ్ళకి హెల్ప్ నువ్వు చేయతండి. நாங்க அற்பமான ஆண்டவரே மனுஷங்களா இருக்கிறோம் మేము சுவாமி. అల్పమైన జనాలుగా ఉన్నాము, எங்களால் ஒன்றுமே முடியாது ராஜா. మనం ఇంకా ఏమీ సాధ్యం ஆனா లేదయ్యా. உங்களால் எல்லாமே முடியும் ராஜா. నేను ఇంకా అన్ని అవునయ్యా. நீங்க ஆண்டவரே எங்க கருத்தை பிடிச்சு கொள்ளுங்க ராஜா. నువ్వు మా చేయిని పట్టుకయ్యా. நாங்க உங்க கருத்தை பிடிச்சா விட்டுருவோம் ஆண்டவரே. మేము చేయి పట్టుతే ఇడిచేస్తాం ஆனா తండ్రి. நீங்க எங்க கருத்தை பிடிச்சா விடவே மாட்டீங்க ஆண்டவரே. అయినా నువ్వు మా చేయి పట్టిండవంటే எங்க கருத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. మా చేయి నువ్వు పట్టుకోదేవా. எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. నువ్వు మమ్మల్ని నడిపించు, நீங்க மேப்பனா இருங்க ஆண்டவரே. నువ్వు మమ్మల్ని మేపవాడుగా நாங்க ఉన్నావు. ஆடுகளா இருக்கிறோம் మేము ராஜா. గొర్రె పిల్లలుగా ఉంటాం இந்த ஆண்டவரே வருஷத்துல ஆண்டவரே முதல் ஆராதனையில ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ఈ ఏడాదిలో ఫస్ట్ ఆరాధనలో ఒప్పిస్తాం తండ్రి. ஆண்டவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. దేవుడా, మమ్మల్ని ఆలుగేసే
చేయి. ఒప్పుకొల్கிறோம் சுவாமி. మమ్మల్ని ఒప్పిస్తాం స్వామి. எல்லா துதி கன மகிமை இயேசு ராஜாதி ராஜாவுக்கே நாங்க செலுத்துகிறோம். துதி கன மகிமை இயேசு ராஜா ராஜாவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.